தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ராஜா தமிழ்மாறன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்வர் விஜய் அவர்கள் புதிதாக 67லேருந்து 2026 வரைக்கும் இருதுருவ அரசியல் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதை பிரேக் பண்ணி நடிகர் திரு விஜய் அவர்கள் தற்போது முதல்வராக ஆயிருக்கிறார். கட்சி ஆரம்பித்து குறுகிய காலகட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்காருன்னு சொல்லணும். இப்போது மரியாதை நிமித்தமாக எல்லா தலைவர்களையும், உங்களுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும், அதே போல் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு சீமான், திரு அன்புமணி ஆகியோரை எல்லாம் சந்தித்து அவர் வந்து வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறோம். இந்த அரசியல் நாகரிகம், அதே போல் இந்த சந்திப்புகள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய இந்த 2 நாட்கள் இந்த செயல்பாடுகள் எல்லாம். அதுக்கு முதல்ல ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, சோஷியல் மீடியாவினுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்க செய்துங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கணும். அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மக்களினுடைய முடிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்தந்த ரீஜனில் இருக்கக்கூடியவர்களுடைய பதிவுகளினுடைய ஒரு தாக்கம் நிறைய மனமாற்றங்களை ஏற்படுத்தியது. அது வந்து நிறைய பொய்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டது. அந்த பொய்களினுடைய உண்மைத்தன்மையே தெரிஞ்சுக்காம வந்து பல பேர் வாக்களித்ததை வந்து நம்ம வந்து பார்த்தோம். உதாரணத்துக்கு 2-3 பொய்களை வந்து கோடிட்டு காட்டணும். ஒன்று வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஆட்டோ டிரைவர்லாம் கிடையாது. அவர் வந்து இன்னோவா கார் வச்சுருக்காரு, இன்னொரு கார் வச்சுருக்காரு, சொந்தமாக ஒரு ஆட்டோ கூட கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த ஒரு பொய்யை பரப்பும் பொழுது ஆட்டோ டிரைவர்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களேன்னு, அவருடைய டிரைவருடைய மகனுக்கு வாய்ப்பு வழங்கினாங்கன்னு சொன்னாங்க. அவர் பேரில் 3 கம்பெனியே நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க வந்து அவருடைய பினாமி. அப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. இந்த வெங்கட்ரமணன் சொல்லக்கூடியவர் வந்து அவருடைய ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட்டு. அவருடைய வரவு செலவு கணக்குகளை 15 வருடமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர். இப்படி எந்த ரூபத்திலையுமே வந்து சரியான தகவல்களை மக்கள்கிட்ட சொல்லி அவங்க ஓட்டு கேட்கல. நிறைய பொய்களை சொல்லி தான் வந்து மக்களை திசை திருப்புகின்ற வேலையை சோஷியல் மீடியா மூலிமா செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வேர் ஆல் பெய்டு ஃபார் ஆல்மோஸ்ட் இந்த கடந்த 5-6 மாத காலமாகவே தொடர்ந்து அவங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க. அவர்களை பற்றின செய்திகளை போடுறதுக்கு, சினிமாக்கான செய்திகளை போடுறதுக்கு, 2வது குழந்தைகள்கிட்டலாம் கொண்டு போய் சேர்க்கின்ற செய்திகள் வந்து எல்லாமே தவறாக இருந்துச்சு. இதில் வாக்களித்தவர்களும் வந்து சரி, இந்த ஒரு ஓட்டில் அந்த குழந்தைகளே வந்து நிறைய இடங்களில் நம்ம விசாரித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஒரு ஓட்டில் என்ன ஆகிட போகுது அப்படிங்கிறதா போட்டது தான் தம்பி இப்படி ஆகிப்போச்சு, இந்த புள்ள சொன்னுச்சுன்னு சொல்லி இப்படி தப்பு பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து நிறைய தொடர்ச்சியாக கேட்டது. அதை கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மிக அழகாக ரொம்ப நேர்த்தியாக வந்து அதை கையாண்டாங்க. எந்த ரூபத்தில் இருந்தாலும் நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள், இந்த ஜனநாயக மாண்பை நான் மதிக்கின்றவன். அந்த வகையில் வந்து உடனடியாக போய் அவர் நன்றி சொல்கிறது அவருடைய சிறப்பான குணநலனை காட்டுச்சு. இன்னைக்கு பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் வந்து சந்திக்கின்றேன்னு சொல்லும் பொழுது யாரை தீய சக்தி, ஸ்டாலின் அங்கிள் எல்லாம் நீங்கள் பேசுனீங்களோ முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, அவரை வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் வாழ்த்து வாங்கிட்டு போகிறீங்க இல்லையா? இப்போ தெரியுதில்ல ஸ்டாலின்ங்கிறது யார், உதயநிதி ஸ்டாலின்ங்கிறது யார், இவர்கள் எந்த மாதிரியான நோக்கத்திற்காக இந்த சமுதாயத்திற்கு பங்களிக்கக்கூடியவர்கள். அப்போ என்னதான் நீங்கள் அரசியலுக்காக நீங்கள் மக்களை ஏமாற்றி முடிச்சிருந்தாலுமே கூட மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போ அந்த வகையில் வந்து இவங்ககிட்ட வந்து வாழ்த்து வாங்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது அரசியலாக இருக்கலாம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் சரி வர சொல்லி சொல்லுங்கன்னு பார்க்குற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து எங்களுடைய தலைவரை இந்திய அளவில் ஒரு மிகச்சிறந்த தலைவராக உயர்த்தி காட்டியிருக்கிறது. அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே சரி, 1 வருஷம் சீனியர் காலேஜில் திரு விஜய் அவர்கள் வந்து மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர், அதை ஏற்று தான் ஆகணும். உங்களுக்கும் முதலமைச்சர், எங்களுக்கும் முதலமைச்சர், முதலமைச்சர் அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அவர் இவருடைய காலேஜ் சீனியர், எல்லாம் ஒன்றா பயணித்தவர்கள் தான். திரைத்துறையில் குருவி படத்தில் இவருடைய படத்தில் நடித்தவர் தான். ஆனால் கருத்து வேறுபாடுகள் பின்னாடி ஏற்பட்டிருக்கலாம், அல்லது வந்து அவருடைய நோக்கங்கள் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற ஒரு நிலையில் அவரும் இன்றைக்கி வந்து வரவேற்று தான் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இது அரசியல் பண்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் நிலைநிறுத்தி இருக்கிறது. எங்களுடைய தலைவர் அவர்கள்
கூட்டணி கட்சிகளை எந்த கட்சிகளெல்லாம் நீங்கள் வந்து எங்களோடு இருந்தவர்கள் எல்லாமே வந்து கிண்டல் அடிச்சிங்களோ, காயப்படுத்துனீங்களோ, தீய சக்தின்னு சொன்னீங்களோ, எல்லாமே வந்து இன்னைக்கு அவர்களுடைய தயவில் தான் இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. நீங்கள் அண்ணன் திருமாவளவன் அண்ணன் ஆகட்டும், கம்யூனிஸ்டுகளாகட்டும், மொத்தத்தில் ஒரு விஷயம், தமிழ்நாடு பாசிசத்திற்கு, பாரதிய ஜனதாவிற்கு எதிரான பூமி அப்படிங்கிறத மீண்டும் 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 நிலைநிறுத்தி வருகிறது அப்படிங்கிறத நான் பதிவிட விரும்புகிறேன். நீங்கள் 27 பேரில் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் பாரதிய ஜனதா ஜெயிச்சிருக்கு. அதுவும் நம்ம வந்து இந்த இடத்துல கூர்ந்து கவனிக்கணும். மீதி 26 பேர் தோற்றுருக்காங்க. மீதி 6 பேர் தாமரை சின்னத்தில் நின்றிருந்தாலுமே கூட எல்லாமே தோற்று தான் போயிருக்கு. ஒன்று கூட ஜெயிக்கலை. அப்போ தாமரை மலரவே இல்லை. இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைத்திருந்த இளைஞர் பட்டாளங்கள், அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெட்டிக் மாதிரி கூட இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக இதே தலைவர்களை தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒரு சேஞ்ச் இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கான ஒரு அவங்களுடைய அந்த ப்ரமோ வந்து லைட்டாக எடுபட்டதன் விளைவு, இளைஞர்கள் மத்தியில் எடுபட்டதன் விளைவு. இந்த ஒரு 20 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால வரலாறுகள் நிறைய இந்த கலைஞர்களுக்கு தெரியாமல் போனது. சரி, ஒரு ஓட்டு தானே நினச்சி மாற்றி போட்டது. இதெல்லாம் தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ஒரு ஓட்டு தானே அப்படின்னு சொல்லி ஒரு அலட்சிய போக்கு, அது ஒரு சமூகத்தையே வந்து அந்த ஒரு ஆட்டி படைத்திருக்கிறதா? ஆமாம், இந்த தமிழ்நாட்டினுடைய அந்த ஆட்சி மாற்றத்திற்கு அந்த ஒரு ஓட்டு பரவாயில்ல, வீட்டுக்கு பரவாயில்ல ஒன்று தானே இந்த புள்ள கேட்குது, இதனால என்ன இந்த புள்ள சோறு திங்காமல் இருக்கு அப்படின்னு இந்த குழந்தைகள் சொன்னதை கேட்டு போட்டது தான் வந்து இப்படி ஒரு ஏமாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு அளிச்சு. ஓகே ஓகே. இல்லைனா இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை அப்படிங்கிறதான் பார்த்தோம். அப்போ வந்து எங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைகள், இந்த 2 செக்டருக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, திராவிட முன்னேற்றங்களை தொடர்ந்து என்ன சொல்லியிருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அரசியல் அவங்ககிட்ட ஏன், அவங்களாம் நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரட்டும், அரசியலாம் நாம் பார்த்துக்கலான்னு இருந்தோம். அவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்டையும் அந்த குழந்தைகள்கிட்ட மட்டுமே தான் அவர் அரசியல் பேசினார். பெரியவங்ககிட்ட அவர் அரசியல் பேச வரல. அந்த மாண்பு அவர் கடைபிடிக்கவே இல்லை. அப்போ அந்த குழந்தைகளை ஏமாற்றுவது அவருக்கு சுலபமாக இருந்துச்சு. அந்த இளைஞர்களை ஏமாற்றுவதற்கான வழிமுறை சுலபமாக இருந்துச்சு. பெண்கள் ஒரு சென்டிமெண்டல் பாவம் ஒரு 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 கோஷனுக்குள்ளே போய் மாட்டுறாங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவங்களுக்கும் அந்த ஏமாற்றுதல் நடந்திருக்கு. மொத்தத்தில் ஏமாற்றி விஜய் ஜெயிச்சிருக்கார். அப்படி தான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வெற்றியை பெற்றிருக்கார். அப்படி தான் வந்து என்னுடைய பார்வைக்கு தெரியுது. சார், இப்போ ஒரு எதிர்கட்சிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு மக்கள் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ எதிர்கட்சி தலைவராக சார்ஜ் எடுத்திருக்கிறாரு. எப்படி உங்களுடைய ரோல் இருக்கும்? ஆளுங்கட்சி, இப்போ இது ஒரு புதிய கட்சி, தலைவரும் புதிய தலைவர், நேற்று வரை வேறு துறையில் இருந்தவர், ஒரு குறுகிய காலகட்டம் தான் அவர் அரசியலிலும் ஈடுபட்டிருக்கிறார். மக்கள் பணிக்காக வந்தவர், மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுடைய பணி எப்படி இருக்கும்? முன்னாள் முதல்வரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஒரு 6 மாதம் பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் எங்களுடைய எதிர்வினை கடுமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. எப்படி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அவர் சொன்னார், நாம் ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த நிமிஷம் அப்படின்னாரு. எதையுமே செய்யலையே சார். 200 யூனிட் கரண்ட் 2 மாதத்துக்கு மட்டும் அறிவிச்சிருக்கீங்க. அது என்ன கணக்குன்னு எனக்கு புரியலை. 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்குன்னு சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல சொன்னது எல்லாத்துக்குன்னு சொன்னீங்க. இந்த 500 யூனிட்டுக்குள்ளேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் அது வந்து 500 யூனிட்டுக்கு மேலே போனவர்களுக்கு கொடுத்த 100 யூனிட் வந்து ரத்து ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் உடனடியாக ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணி இல்லை அது பெரிய கான்ட்ராவர்சி ஆகுது, அதை மாற்றுங்கன்னு சொல்லி திரும்ப மாற்றி அறிவிக்கிறீங்க. இது மாதிரியான செய்திகளை வந்து தொடர்ந்து பரப்புகின்ற வேலையை அவர் தப்பு செய்கிறத நியாயப்படுத்தி பரப்புகின்ற வேலை இன்னமும் அவர்களுடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸான அந்த ரூட்டுங்கிற ஒரு சேனல் மூலிமா அவங்க வந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அது ஒரு பெய்டு ஒரு ப்ரொமோவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அதில் பல்வேறு சேனல்ஸுமே வந்து அதில் பங்களிச்சிருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதில் எத்தனாயிரம் கோடி ரூபாய் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள் என்பது வருங்காலத்தில் அது வெளியே எக்ஸ்போஸ் ஆகத்தான் போகுது. அப்போ இது ஒரு ஏமாற்று வேலையை தொடர்ந்து விஜய் செய்து வருகிறார். நீங்கள் சிங்கப்பெண் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மகளிர் போலீஸ் அறிவித்த காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். அதாவது அன்யூனிஃபார்மில் ஆர் நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க, விமன் போலீஸ் இருப்பாங்க. அவர்கள் வந்து சமுதாயத்தில் குற்றம் நிகழாத வண்ணம் வந்து இருந்து விசாரிக்கிறதாகட்டும், இந்த சமுதாயத்தில் பங்களிக்கிறதாகட்டும் இருந்து நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கிறதான். அது ஒன்றும் ஒரு புதிய திட்டமெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிறவர்கள் தயவு செஞ்சு வந்து சிந்திக்கணும்.
செக் பண்ணுங்க ஆன்லைனில் போய் அது எப்போ வந்து அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது ஒரு ஆதாரத்தோடவே நான் வந்து இந்த இடத்துல நான் பதிவிட விரும்புகிறேன். நான் ஏன்னா தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது என்ன செஞ்சுருக்கார் அப்படிங்கிறது நம்ம வந்து உறுதியாக வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த சிங்கப்பெண்கிற திட்டம் வந்து தமிழ்நாட்டில் சீருடை இல்லாத பெண் காவலர்கள், பிளைன் க்ளோத்ஸ் விமன் போலீஸ் திட்டம் முக்கியமாக குற்றங்களை தடுக்கும் ரகசிய கண்காணிப்பாகும் காவல்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. துவங்கியவர் இந்த திட்டம் தமிழக காவல்துறையில் திமுக ஆட்சி காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களால் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. காலம் தமிழ்நாட்டில் காவல்துறையில் பெண்கள் முதலில் 1973ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்ட அன்றைய காலகட்டத்திலேயே இத்திட்டமும் நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாக காவல்துறையில் பெண்களை சேர்த்த மாநிலம் தமிழ்நாடு. சேர்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். ஆசியாவின் முதல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் 1992 சென்னையில் ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. மகளிர் காவல்துறையின் பொன் விழாவை 50 ஆண்டுகள் 1973 to 2023 முன்னிட்டு 2023 முன்னாள் முதல்வர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பெண் காவலர்களுக்கான பல்வேறு புதிய நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அப்போ இது ஒன்றும் ஒரு புதிய திட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இருந்த திட்டத்தை நீங்கள் வந்து மீண்டும் சொல்லியிருக்கீங்க அப்படி தெரியுது. அப்புறம் இன்னொரு திட்டம் அறிவித்தது வந்து ட்ரக்ஸுக்கு வந்து தனியாக ஒவ்வொரு ஸ்டேஷன் அறிவிக்கப்படும், மாவட்டத்துக்கு ஒன்றும் நகராட்சிகளுக்கு ஒன்றும் சொல்லி அறிவிச்சிருக்காரு. மாநகராட்சிக்கு அதனுடைய செயல்பாடுகள் வருங்காலத்தில் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். அப்போ எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் பட்டியலிடணும். அப்போ 2500 ரூபா கொடுக்க மாட்டீங்களா? ஏன் உங்களுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கும் பொழுதே திமுக 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு தானே வந்துச்சு. நாங்கள் 2000 ரூபா கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னோம்னா நிதி இருக்குது. முதலமைச்சர் ஃபஸ்ட் நாளே சொன்னாங்கல்ல, பொய் சொல்லாதீங்க, கொடுக்க மனசு இல்லைன்னு சொல்லுங்கள். நிர்வாக திறமை தேவை அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா தானே சொன்னாங்க. நாங்க வந்திருந்தா வெள்ளரிக்கை விடுறோம்னு சொல்றாரு. இப்போ உங்க ஆட்சி வந்த உடனே பிடிஆர் வந்து வெள்ளரிக்கை விட்டாரு. அது போல ஒரு வெள்ளரிக்கை விடுவோம், பிறகு பார்த்து சீரான உடனே நாங்க கொடுப்போம் அப்படின்றாரு. இல்ல அது வந்து நான் சொல்ல எந்த திட்டமுமே நீங்க சொன்னதை நீங்க தரவே இல்லையே. நீங்க ஸ்டேட் ஃபுல்லா எங்க வேணாலும் நீங்க போய்க்கலாம் வந்துக்கலாம் நீங்க அறிவிச்சிங்களே. படிப்படியா செய்வாங்க. அது என்ன ஆச்சுங்க முதலமைச்சர்? ஏன் அது இப்பவே அறிவிக்கலாமே முதலமைச்சர்? உங்க ஆட்சியில நீங்க என்னென்ன கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் 2500 ரூபாய் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு விட்டதா? படிப்படியா தானே வந்து நிறைவேற்றினீங்க. படிப்படியான நீங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்ச தேவைகளை கூட நீங்க நிறைவேற்றலையே. டாஸ்மாக்ல இன்னைக்கும் போய் 20 ரூபா வாங்கிட்டு தானே இருக்கான். 10 ரூபா 20 ரூபா எங்க நின்று இருக்கு? நீங்க போங்க, இன்னைக்கு எங்க வேணாலும் போய் செக் பண்ணுங்க. இதுக்கு யாரு சார்? அப்ப இது வந்து யாருக்கு? விஜய்க்கு போகிறதா, ஆதவ அர்ஜுனாவுக்கு போகிறதா? இந்த கேள்விகள் எல்லாம் வருது இல்ல. அப்போ நீங்கள் பொய்ய சொல்லி நீங்கள் அதை ஏமாத்திருக்கீங்கிற தெளிவாக தெரியுது இல்லை. மக்களுக்கு சதுரங்க வேட்டையாடி இருக்கிறார் முதலமைச்சர்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஒரு தாவேக்காவினுடைய தலைவர் சதுரங்க வேட்டை, ஆசையை தூண்டுதல். அந்த படத்தில் தான் நான் சொல்லுவோம், ஆசையை தூண்டணும்பா. அது மாதிரி தானே நீங்கள் செஞ்சுருக்கீங்க. நீங்கள் செஞ்சுருக்கலாமே. திமுக நாங்கள் வந்திருந்தா செஞ்சுருப்போமே. இப்போ எனக்கு அடுத்த கேள்விகள் வர்றதெல்லாம் வந்து அடுத்த மாதம் அந்த மாதம் 1000 ரூபாய் வரப்போகிறதா? நீங்கள் ஏன் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் வந்து இருக்கக்கூடியவர்களை நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணுறீங்க? ஃபேக்ட் செக் கமிட்டின்னு சொல்லி இருந்ததை ஏன் 36 பேரை உடனடியாக பூட்டி சாவியை கொடுன்னு சொல்லி, ஃபேக்ட் செக்குங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டிபார்ட்மெண்ட்டு, அதை மூட எதுக்கு சொன்னீங்க? பூட்டி ஏன் சாவி வாங்கினீங்க? அப்போ இனிமேல் வருகின்ற செய்திகள் ஃபேக்ட் செக் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுடைய பொய் பரப்புதல்களை நீங்கள் ரூட் மூலியமாக பண்ணது எல்லாமே இப்போ அரசு மூலியமாக செய்ய போகிறீங்க. அப்போ இது மாதிரியான ஒரு தவறான நிகழ்வுகளை அரங்கேற்றுவதற்கு இந்த அரசு தயாராகி கொண்டிருக்கிறது. நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரவுடிசம்ல ஈடுபடுறது, இருக்கிறவங்கள போய் மிரட்டுறது, இது மாதிரியான நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்குறீங்க. நீங்க எவ்வளவு கிரைம் நடந்திருக்கு லிஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்களேன். நீங்க திருச்செங்கோட்டில் ஒரு எக்ஸ் சேர்மேனு ஒன்றிய செயலாளர் அவங்கள போய் அடிச்சிருக்காங்க. நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் அன்றைக்கி தகராறு பண்ணியிருக்காங்க நேற்று நைட்டு, டிராஃபிக்கை நிறுத்தி. அப்போ இது மாதிரி குற்றச்செயல்கள்லாம் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வர்றது யாருன்னா தாவேக்காவினராக தானே இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து கடந்த காலத்தில் திமுகவினர் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் வந்து முதல்வர் வந்து அப்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜய் அவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் தான் பொறுப்பேற்றுக்கணும், அவர் தானே அந்த துறைக்கு அமைச்சர். அப்ப இந்த குற்றத்தில் ஈடுபடுகின்றவர்கள் மீது முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போறார்?
முதலமைச்சருக்கு இந்த கேள்விகளை தான் வைக்கிறான். டாஸ்மாக் நிறுத்திட்டாங்களா? இல்ல, நிறுத்தல. முதலமைச்சர் இன்னும் ஊழல் நடக்குதுன்றீங்க. அந்த ஊழல் யாருக்கு போகும் சார்? இப்ப அதானே தெரியலையே. இப்ப தெரியும்ல. அப்ப இந்த குற்ற செயல்கள்ல பாலியல் வன்கொடுமையில இவங்க தேர்தல் ரிசல்ட் அறிவிச்ச பிறகு 2 நாட்கள்ல தாவேகாவினர் வந்து இப்ப கிட்டத்தட்ட 3 பேர் ஈடுபட்டதா பத்திரிகை செய்திகள் வந்துச்சுல்ல. அப்ப அதெல்லாம் உண்மையா முதலமைச்சர்? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் முதலமைச்சர்? குழந்தைகளே, பெண்களே, இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் தானே சார் பொறுப்பெடுத்துக்கணும். வந்த உடனே செய்வாரெல்லாம் கேட்காதீங்க. நேற்று நீங்க பொறுப்பெடுத்துட்டீங்க. இனி வரக்கூடிய காலத்துல வரக்கூடிய டெய்லி செய்தியில் நீ வரதானே போகுது. முதலமைச்சர் எவ்வளவு கவனமா பார்க்கிறாரா, பார்க்க போறாரா, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ரெண்டாவது, இவர்கள் செய்கின்ற இந்த பொய் செய்திகளை எல்லாம் இப்படி பொய்யா பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர்களுக்கு நீங்க நோட்டீஸ் அமைச்சிருக்கீங்களே, போலீஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கீங்களே, சைபர் கிரைம் டீம் மூலியமா, போலீஸ் மூலியமா ஒரு பெரிய பட்டியலே இருக்கே. அப்ப ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிப்பதற்கான முயற்சியில் உங்களுடைய ரூட் ஈடுபட்டிருக்க. இப்ப எனக்கே என்னுடைய சைட்லயே, ஃபேஸ்புக் சைட்ல நான் வந்து இந்த 200 யூனிட் கண்டென்ட்டை வந்து இல்லை, இது வந்து ஏற்கனவே இருந்த திட்டத்தில் நேற்று அறிவிச்ச பொழுது இது 500க்குள்ள 200 யூனிட்னா அப்போ அதுக்கு மேலே 100 யூனிட் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கின்றத பதிவிடும் பொழுது அதுக்கு நீங்கள் ரிப்போர்ட் அடிச்சிருக்கீங்களே. அப்போ நீங்கள் என்ன நோக்கத்துக்கு, எதுக்கு நீங்கள் நகர்றீங்க? அப்புறமா தானே நீங்கள் நைட்டு தானே ஜியோவை ரிலீஸ் பண்ணுறீங்க. இல்லை அது 100 கண்டினியூ ஆகுதுங்கிறீங்க. 2 மாதத்துக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இருக்குமா இருக்காதா? கேள்விகள் நாங்கள் கேட்க தான் சார் செய்வோம். பதில் சொல்லுங்கள் சிஎம் சார். அப்போ நீங்கள் இந்த திட்டங்கள் அறிவிச்சிங்களே, எதையா செய்ய போகிறீங்களா? நீங்கள் ஏன் வந்து நான் முதல்வன் திட்டத்தில் இருக்கவங்களை டிஸ்மேண்டில் பண்ணுறீங்க? ஃபேக்ட் செக் கமிட்டியை ஏன் டிஸ்மேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் வந்து பெண்களுக்கான 1000 ரூபாயை கொடுக்க போகிறீர்களா இல்லையா? இல்லை நிறுத்த போகிறீங்களா? கேட்டால் நிதி நிலைமை சீராக இல்லைங்கிறீங்க. சார், இட் இஸ் வெரி மச் அண்டர் கண்ட்ரோல். இல்லை, அப்போ நிப்பாற்றக்கூடிய அளவுக்கு வந்து போவாரா அந்த மாதம் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை? தமிழ் புதல்வன் திட்டம் நிறுத்தப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க. ரூபா கொடுப்பேன்றாரு. அது வரைக்கும் 1000 வந்து கண்டினியூ ஆகும். நாங்கள் பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து நாங்கள் கூட்டி, அது அடுத்த மாதம் வந்த பிறகு தானே தெரியும் அக்கௌண்ட்டுக்கு வருதா இல்லையான்னு. ஓ, அதுவே சந்தேகன்றீங்க? ஆமாங்க, பொறுத்திருந்து தானே பார்க்கணும். ஒவ்வொரு செயல்பாடுமே வந்து நான் ஒரு விஷயத்த தெளிவாக இருக்கும். 6 மாதம் நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம்னு சொன்னோம். நீங்கள் பிஎம் ஸ்ரீக்கு நாங்கள் வந்து கையெழுத்து போட மாட்டோம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலனை பாதிப்பதாக இருக்கிறது, தமிழுடைய அடையாளத்தை அழிப்பதாக இருக்கிறது, எந்த ரூபத்திலும் ஏற்றுக்க முடியாது, என்னென்ன காரணங்களுக்காக ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு பெரிய பதிவை எங்களுடைய அன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். நீங்க அதை ஒத்துக்க போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? பிஎம் ஸ்ரீயை நீங்க ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்ப சர்க்குலர் வந்திருக்கு. ஆமா. அப்ப நீங்க பிஎம் ஸ்ரீல கையெழுத்து போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாத அர்த்தம் வரப்போகுது. தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ண போறீங்க? வெங்கட்ரமணன் அவர்கள் பிராமணர், அதுல என்ன சார் உங்களுக்கு மும்மொழி கொள்கையை வந்து, அதாவது ஹிந்தி பேசுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது, பிராமின் வந்து பிராமணிக்கல் பாலிடிக்ஸ் வந்து தப்பு கிடையாது, அதாவது எடுபடாது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்ப அவர் என்ன பண்ண போறாரு? அவரு தான் ஒருவேளை பள்ளி இன்னும் அறிவிக்கப்படல, ஒருவேளை அவர் தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரா இருந்தா இதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாரு? இத பிஎம் ஸ்ரீயை ஒத்துக்க போறாரா, ஒத்துக்க மாட்டாரா? அப்ப தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுது? இது மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் இந்த 6 மாதங்களில் இவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய கைப்பாவைகளா இருக்காங்க அப்படிங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அது உண்மையா பொய்யாங்கிறது இவங்க நடந்துக்கிறத வச்சு தெரிய போகுது. அப்ப நீங்க கேட்கறீங்களே, அப்ப ராகுல் காந்தி என்னங்க அவர் வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது பாவம், ஒன்றும் தெரியாது, அது அரசியலுக்கு அன்ஃபிட்டான ஒரு டிக்கெட் மாதிரி தெரியுது போற போக்கு. ராகுல் காந்தி தான் சொல்றாங்க. பிஜேபி வைக்கக்கூடிய பப்புங்கிற விமர்சனம் மாதிரி நீங்களும் வைக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு 5 சீட்டை நீங்க ஜெயிச்சதுக்கு நீங்க வந்து விரோதம். எங்க முதலமைச்சரை பார்த்து நான் என்ன சொல்றேன், திருமாவளவனும் தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க, கம்யூனிஸ்டுகளும் தான் கொடுக்குறாங்க. கொடுக்கறது வந்து உங்களுடைய விருப்பம். அது வந்து ஒரு கட்சியை நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம். நீங்கள் வந்து பாசிசத்தை அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கும் பொழுது இது மாதிரி முடிவுகள் எடுன்னு சொல்கிறோம். ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு போகலாம்ல. எங்கள் தலைவருக்கு வந்து எதிரியான விஜய் கூட வந்து நன்றி சொல்லிட்டாப்ல சார். ராகுல் காந்திக்கு அந்த அடிப்பட்ட அறிவு கூடவா இருக்காது?
நன்றிங்கிறது தான் சார் முத ஒரு மனிதனுக்கு தமிழ்நாட்டில் முதன்மையா பார்க்கப்படுகின்ற ஒரு குணம். அந்த குணம் இல்லாதவங்களை திமுக காரங்களோ இல்ல தமிழர்களோ வச்சுக்க மாட்டாங்க சார். என்ன புரியவே இல்லை எனக்கு. என்னங்க உங்களுக்கு நாங்க கெடுதல். அதாவது இந்த 28 சீட்டு நாங்க பழைய ஸ்ட்ரைக் ரேட்டாவது நாங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம். அது வந்து திமுக காரங்க தான் திட்டமிட்டு எங்களை வந்து சதி செஞ்சு தோல்வியடை செஞ்சுட்டாங்க சார். நாங்க ஆட்சியவே நாங்க வந்து இழந்த நிலையில இருக்கோம். உங்களுக்கு 5 சீட்டுகளை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சோங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எங்களை டிவிக்கே கூட போக விடாம வந்து நீங்க தான் பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி டிவிகேக்கு நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா நவம்பர் டிசம்பர்லேயே நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு 100 சீட்டு கிட்ட தர்ற மாதிரி இருந்தாங்க. ஸ்வீப் பண்ணியிருப்போம் நாங்களும் விஜயும். எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு 60-70 எம்எல்ஏக்கள் வந்திருப்பாங்க அப்படின்லாம் கூட சொல்றாங்க. இதெல்லாம் கற்பனை கோட்டைகள் கட்டலாம். இதெல்லாம் வந்து அப்படி இருந்தா இப்படி இருந்திருக்குமா, இப்படி இருந்திருந்தா அப்படி இருந்திருக்குமாங்கிற கதையெல்லாம் வேண்டாம். நான் நடந்த நிகழ்வுடைய தொகுப்பை வச்சு உங்கள்கிட்ட கேட்குறேன். யதார்த்தமா நான் பேசுறேன். நீங்க போங்க ஆதரவு தெரிவிங்க, நான் வேண்டாங்கலாம் சொல்லலை. யாரும் எந்த கட்சியும் கட்டுப்படுத்த முடியாது. இல்லை நாங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க விரும்புகிறோம்னா நான் என்ன கேட்குறேன், குறைந்தபட்ச நாகரீகமான நன்றி தெரிவித்தலை கூட நீங்கள் காங்கிரஸ்லேருந்து யாரும் வந்து செய்யலையே சார். உங்களுக்கு அந்த மனுஷன் 3 சீட்டு நீங்கள் நெருக்கடி கொடுத்து நீங்கள் வந்து இல்லை எங்களுக்கு சேர்த்தி வேணும்னு கேட்டப்போ 3 சேர்த்தி கொடுத்தோமே சார். இப்போ பா சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் குறைஞ்சி போகல, டிவிக்கே இருக்கட்டும், நீங்களும் இருங்க இந்தியா கூட்டணியில் போயிடாதீங்க அப்படின்ற. அவர் பேசுகிறதெல்லாம் வச்சுக்க வேண்டாம். அதாவது நீங்கள் என்னென்னா நன்றி கூட சொல்லாமல் நீங்கள் இப்படி வந்து பேசுகிறது எந்த வகையில் சரியாக இருக்குது? குறைந்தபட்ச நாகரிகம் இல்லையா அது? அப்ப இதனாலதான் அந்த இந்தியா முழுக்க வந்து தொடர்ந்து காங்கிரஸ் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லி. சார் இது திமுக காரங்க சொன்னா நம்ம ஏத்துக்கலாம், இந்தியா கூட்டணியில பிற கட்சிகள் சொன்னா ஏத்துக்கலாம். ஆனா நரேந்திர மோடி சொல்றாரு பாத்தீங்களா, உங்களுக்காக அவரு வந்து ஆடு அவரு ஆடு நினைதேன்னு ஓனாயி வருத்தப்படுற கதை தான் அதெல்லாமே எங்களுக்கும் தெரியும் சார். அப்ப மெல்ல மெல்ல பாஜக பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறதா திமுக அப்படிங்கிற கேள்வி தானே இப்ப வருது. அது எந்த காலத்திலயும் நடக்க போறது இல்லை. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் எண்ணங்கள் இருந்ததுன்னா இம்மீடியட்டா டெலீட் பண்ணிடுங்க. சரியா? இது திமுக. ஓகே, அந்த எண்ணமே உங்களுக்கு தேவையில்லை. கிளியரா? நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பாருங்க. மிகுந்த நன்றி.